ஆரோக்கியமான கருவேப்பிலை பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வெறும் கடாயில் 2 கப் கருவேப்பிலையை நல்லா மொறு மொறுன்னு வறுத்து எடுத்துக்கோங்கங்க. இது ரொம்ப சுவையாகவும் இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். அடுத்து கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு 50 கிராம் உளுத்தம்பருப்பு எடுத்துகிட்ருக்கேன். 6 நீட்டு மிளகாய் எடுத்துகிட்ருக்கேன். ஒரு 30 மிளகு எடுத்துகிட்ருக்கேன். குண்டு மிளகாய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்து கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுட்டு பெருங்காய கட்டி அதையும் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. இல்லைனா பெருங்காய பொடி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஜீரகம் போட விட்டுட்டேன். 1 டீஸ்பூன் சீரகத்தையும் வறுத்து எடுத்துக்கிறேன். இது எல்லாத்தையும் ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் உப்பு, கல் உப்போ பொடி உப்போ போட்டுட்டு கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பல்ஸ் மோடில் போட்டிங்கன்னா நல்லா கோர்ஸாக வந்துடும். இதை சாதமாக பிசைஞ்சு சாப்பிட்லாம். நல்லா சுடு சாதத்தில் நெய் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அது மாதிரி இட்லி கூட தொட்டு சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு கருவேப்பிலை பொடி இட்லி, கருவேப்பிலை பொடி சாதம் இதெல்லாம் கூட லஞ்ச் பாக்ஸில் கொடுக்கலாம். அது எப்படி பண்ணேன்ற வீடியோவை அடுத்து போஸ்ட் பண்ணுறேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.